ஈமானை கூட்டக்கூடிய முதலாவது அம்சமாக அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்விற்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது, அவனுக்கு என்று அழகிய பண்புகள் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் நாம் படித்து அதனுடைய கருத்துக்களை அறிந்து புரிந்து அது என்ன சொல்லுகிறது என்பதை விளங்குகிற போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். என்றால் அல்லாஹு தஆலா மன்னிப்பாளன், அவன் இரக்கமுள்ளவன், அவன் அன்பாளன், அவன் அளவற்ற அருளாளன் என்று அவனை பற்றி நாம் தெரிந்து கொள்கிற போது அந்த இரக்கமிக்க ரஹ்மானை நாம் அடைய வேண்டும், அந்த அன்புமிக்க அந்த அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டும். நாம் தப்பு செய்தாலும் நம்முடைய தப்புக்களை மன்னிக்கின்ற அந்த மன்னிப்பாளனை அடைய வேண்டும். அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான், நம்ம தவறுகள் செய்யக்கூடாது. நம்மளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நம்ம தவறுகள் தப்புக்கள் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் அறிகிறவராக இருக்கிறான், அது ரகசியமாக இருந்தாலும் ரகசியமாக இருந்தாலும் அறியக்கூடியவராக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய அந்த பண்புகள் திருநாமங்களை முழுமையாக ஒரு முஸ்லிம் தெரிந்து கொள்வாராக இருந்தால் அவர் தன்னுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்களை கண்டுகொள்வார், ஈமானை அதிகரிக்கக்கூடிய நிறைய விடயங்களை கண்டுகொள்வார். இப்படியான சில காரியங்கள் இருக்கின்றன, அவைகள் மூலமாக நாம் ஈமானை அறிந்து கொள்ள முடியும் என்பதனை ஆரம்பமாக ஒரு விடயமாக சொல்லிக் கொள்கிறேன்.